ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ககனுக்கு பூமி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே மீறா நிரூபிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்புறாவோட சதினால தான் இந்த மாதிரி பூமியை நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிந்து சிவா 2 பேருக்குமே கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் அபூர்வா தான். உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் வேண்டா விருப்பா அந்த பிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணத்தையே பண்ணி வச்சா இந்த அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே மீரா வந்து ககன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால ககனுக்கு குற்ற உணர்ச்சியில் மனசு ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த தப்பு செய்யாத பூமியை மண்டபத்தில் அரைஞ்சது, அவளை அசிங்கப்படுத்தினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ககன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் ககன் தாரா கூட என்கேஜ்மெண்ட் வேற பண்ணிட்டாரு. தாரா ஒரு பக்கம் ககனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தாராவோட காலை ககன் வந்து அட்டன் பண்ணவே மாட்டாரு. இதனால தாரா செம்ம கடுப்பாகிறாங்க. என்னது இவர் ஃபோன் பண்ணால் அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் மனசில் பூமி தான் இருக்கா போல, அதனால தான் நம்ம ஃபோனை கூட இவர் இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாரா ஒரு பக்கம் செம்ம கோவத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் சாரதா வந்து ககனை செம்மையாக திட்டுறாங்க. என்ன ககன் உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? பூமி அடியோட நீ வேர்த்துட்டியா? பூமிக்கு நீ செஞ்சது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? என்ன தைரியம் இருந்தால் தாரா கையில் நீ மோதிரம் போட்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அம்மா தெரிஞ்சோ தெரியாமலையோ பூரி துருவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த தாரா சொன்னதை நீங்கள் கேட்டிங்கல்ல, துருவுக்கும் பூரிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா தாராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டிருக்கா. இதை மீறி நான் என்னமா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இன்னக்காக நீ என்ன சொன்னாலுமே எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, பூமி பாவண்டா, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு பக்கம் ககனை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நட்சத்திரம் கேட்குறாங்க, எங்கே மம்மி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இல்லை பேபி நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஒரு ரவுடி வந்து கால் பண்ணுறான் அபூர்வாவுக்கு. அபூர்வா அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போது அபூர்வா கேட்குறாங்க, என்னடா அந்த ஏசிபியோட கதையை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த ரவுடி சொல்கிறாங்க, இல்லை மேடம் நாங்கள் அவங்களோட வேனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ஏசிபியோட வேன் வருது. அந்த ரவுடியும் அவரோட லாரியை வச்சு அந்த ஏசிபியோட காரை அடித்து தூக்கிடுறாரு. அந்த இடத்துலயே அந்த ஏசிபி சாரும் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நம்ம பூமி ஓடி வந்து ஏசிபி சார் கிட்ட பேசுகிறாங்க, சார் உங்களுக்கு எதுவும் ஆகாது சார், நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த ஏசிபி சார் சொல்கிறாங்க, அந்த அபூர்வா மாதிரி கொடூர ராட்சசிக்கு என் கையால் தண்டனை வாங்கி குடிக்கலையே நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் இந்த கேஸுக்காக எவ்வளவோ போராடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி அந்த ஏசிபி சாரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இவர் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி சாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த சைடு நம்ம பூமி வந்து அந்த கொலைகாரனை பிடிச்சிடுறாங்க. அந்த கொலைகாரனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. கண்டிப்பாக அவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற உண்மை வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட அந்த அதிகாரிங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம பூமி கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அபூர்வாவை பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிற எல்லா பெரிய அதிகாரிகளையும் நீ தானே கொண்டுகிட்டு இருக்க, கண்டிப்பாக சொல்கிறேன் நீ இந்த தடவை தப்பிக்கவே முடியாது, நீ மாட்டிக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அபூர்வாவை பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, முதல்ல நீ உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ, அங்கே என்னென்னா உன் புருஷன் வேற ஒருத்தி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கான், நீ என்னென்னா தேவையில்லாததெல்லாம் நோண்டி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு என்னோட ககனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ககன் மனசில் நான் தான் இருக்கேன், உன்னோட சூழ்ச்சினால நாங்கள் 2 பேரும் இப்போ பிரிஞ்சிருக்கோம், ஆனால் நிரந்தரமாக நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அபூர்வா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் இப்போ கூட ஒன்றும் இல்லை, வா நம்ம தாரா கிட்ட போய் பேசுவோம், தாரா கிட்ட நீ பூமி மேலே வச்சிருக்க காதலை பற்றி சொல்லு, கண்டிப்பாக அவளும் ஒரு பொண்ணு தானே, அவள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு அவள் வாயாலே சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா வந்து ககனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தாரா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, என்ன ககன் நான் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னை எதுக்காக அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அது ஞாபகத்தில் இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நீ மன்னிச்சிரு தாரா, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் மனசு ஃபுல்லாக பூமி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு தாரா அழுகுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்னோட ஃபோனை அட்டன் பண்ணாத போதே நான் நினச்சேன் உங்கள் மனசு ஃபுல்லாக அந்த பூமி தான் இருக்கா, அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா பூரிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம ககன் சொல்கிறாங்க, அப்படி மட்டும் சொல்லாத தாரா, பூரி ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் நின்று போயிடுச்சு சொல்லிட்டு மன வருத்தத்தில் இருக்கா. இப்போ உங்கள் அண்ணனை ரொம்பவே அவள் விரும்பிக்கிட்டு இருக்கா. உன் அண்ணன் கூட சேர்ந்து வாழ்ந்து அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா. இந்த தடவையே அவளுக்கு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவள் உயிரோடவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ககன் வந்து தாரா கிட்ட சொல்ல, அதுக்கு தாரா சொல்கிறாங்க, நல்லா தெரியுதுல பூரி செத்து போயிடுவான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக நீங்கள் இன்னும் அந்த பூமியவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பூமியை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் மனசில் இருந்து தூக்கி எறியலாம், ஆனால் எதுக்காக நீங்கள் இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒழுங்காக அந்த விவாகரத்து பேப்பரில் சைன் போடுங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம தாரா மிரட்டுறாங்க. இதனால நம்ம ககன் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு பக்கம் பூரியோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பூமியை மறக்க முடியாமல் ககன் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, துரு பூரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நம்ம இப்படி சும்மா சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி சம்மதம் தெரிவிச்சுட்டு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ககன் யோசிச்சு தாரா கிட்ட சொல்கிறாங்க. சரி நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் சாரதா ககன் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக ககன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அம்மா பூரியோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, பூரி பாவம், அவளோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இல்லை ககன் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, பின்னாடி இதனால் பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, நான் தாரா கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன், துரு பூரி கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக தாரா கிட்ட நோ சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடை நம்ம அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியோ நம்ம கேஸை நோண்டி பார்க்க வந்த அந்த ஏசிபியோட கதையை முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளை அசைக்க யாராலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்ப மிதப்பில் இருக்க. அப்போ தான் அபூர்வாவுக்கு தலையில் இடி இறக்குற மாதிரி ஒரு நியூஸ் வருது. சூர்யா கால் பண்ணி அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் என்ன சூர்யா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூர்யா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, நீங்கள் தானே அந்த ஏசிபி சாரை கொலை பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்க. உடனே அபூர்வாவுக்கு கண்ணு முடியலாம் பிதுங்கி போயிடுச்சு. இல்லை சூர்யா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பேன். அப்போ சூர்யா சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கேஸில் இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுது தெரியுமா? அந்த குற்றவாளி மட்டும் நீங்கள் தான் இப்படி பண்ண சொன்னீங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டானா அவ்வளோதான், நீங்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, இப்போ அவன் உயிரோடு இருந்தால் தானே அவன் உண்மையை சொல்லுவான், அந்த குற்றவாளியை ஜெயிலில் வச்சு அவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல, இதை கேட்ட சூர்யா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் என்ன பண்ணாலும் என் பேர் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ தான் அப்புறம் வந்து நினைக்கிறாங்க, என்னோட விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்னா எத்தனை உயிரை கூட நான் காவு வாங்குறதுல தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த குற்றவாளியை கொலை பண்ணுறதுக்காக ஆட்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா ஜெயிலில் இருக்க அந்த குற்றவாளியை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஓ வேலை என்னமோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஆமாம் அபூர்வா என் வேலை என்னமோ அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் சுற்றி திரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் கையில் விலங்க மாட்டி அடித்து இழுத்துட்டு தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அபூர்வாவை பூமி செம்மையாக பயன்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம தாரா ககன் 2 பேருக்கும் கல்யாணம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு ஷோபா சந்திராவோட மரணத்துக்கு பின்னாடி இந்த அபூர்வா தான் இருக்காங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 2 விஷயமும் ரொம்ப த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம பூமி எப்படி சமாளிக்க போகிறாங்க, நம்ம அபூர்வா சீக்கிரமாக மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.